Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் வீடியோட ஒரு கண்டினியூஸ் பார்ட்டா தான் போகுது. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வட்டகெல்லாம் பிச்சிட்டு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல நல்ல தேங்காய் பாலெல்லாம் ஊத்தி தாளிச்சு கொட்டி ஒரு வட்டக கறி நான் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல வந்து அந்த மிச்சம் இருக்கிற பம்ப்கின் அண்ட் ஆஃப் கோர்ஸ் எங்களுக்கு கிடைச்ச அந்த பம்ப்கின் சீட்ஸ் இது ரெண்டுலயும் ரெண்டு பியூட்டிஃபுல்லான ரெசிபீஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். So நாங்கள் செய்ய போகிற ரெண்டு டிஷ்ஷஸ் என்னென்னு பார்த்தா பியூட்டிஃபுல்லான வின்டர் மந்த்ஸில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு warm pumpkin soup அண்ட் அது அப்புறம் ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸ். ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸ் நாங்கள் எப்போவுமே கடையில் தான் வாங்குவோம், பட் அது வந்து வீட்டிலே உங்களுக்கு விருப்பமான ஸ்பைசஸ் போட்டு செஞ்சு கொள்ளலாம். ஸோ இது ரெண்டு ரெசிபீஸையும் பார்க்க ரெடியாண்டா லெட்ஸ் பிகின். ஸோ இதுதான் என்ன மிச்சம் இருக்கிற அந்த பாதி வட்டக்கா. இதை இப்போ நான் வெட்டி ஃபர்ஸ்ட் பேக் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பேக் பண்ண இயலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவிச்சு எடுக்கலும், அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டீமரில் போட்டு உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கலும். பட் நீங்கள் வந்து பேக் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களோட சூப் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த சூப்பில் வந்து நான் அப்படி இப்படின்னு மசாலா எதுவுமே போடலை. இதில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் அண்ட் மெயின் ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த கார்லிக்லேருந்து தான் வரப்போகிறேன். ஸோ இதை வந்து ஸ்கிப்பே பண்ண வேணாம், கார்லிக் நீங்கள் கட்டாயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கார்லிக்கிட்ட ஃப்ளேவர் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அது வாசம். இந்த பம்ப்கின் ஃப்ளேவர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு அண்ட் இது வந்து காயாமல் அப்படியே மொய்ஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் நான் வெஜிடபிள் ஆயிலும் எடுத்திருக்கிறேன். அண்ட் நீங்களும் வந்து எங்களுக்கு கார்லிக்குக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மேலே ஊற்றிட்டு அண்ட் அடுத்தது வந்து இந்த பம்ப்கின் சீட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் நான் சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து வெறும் அந்த சோல்டட் பம்ப்கின் சீட்ஸ் விருப்பம் பண்ணால் வெறும் உப்பு மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஏஷியன் ஸ்பைசஸ் எல்லாம் விருப்பம், அதோடு சேர்ந்த மாதிரி பம்ப்கின் சீட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா நான் இன்றைக்கி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கும் கொஞ்சம் வெஜிடபிள் ஆயிலெலாம் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி இதையும் நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பேக் பண்ணுற அளவு எப்படின்னு பார்த்தா ஒரு 180 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். பம்ப்கின் வந்து நீங்கள் இப்போ சின்னதாக வெட்டினேன்டா உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் போட்டாலும் போதும். என்ன மாதிரி இன்றைக்கி தோலோட போடுறோன்னா உங்களுக்கு மேபி 45 மினிட்ஸை விட கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் சான்ஸ் இருக்கிறேன். பட் உங்களோட பம்ப்கின் சீட்ஸ் வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ் நீங்கள் வைக்க தேவையில்லை, அது உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸில் மாதிரி ரெடி ஆகிடும். தென் அகெயின் உங்களுக்கு பம்ப்கினை மட்டும் இன்னொரு 15-20 நிமிஷம் போட்டு எடுத்துடலும். பட் அவங்களோட பம்ப்கின் சீட்ஸை மட்டும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு செக் பண்ணி லைட்டாக அதை கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். ஸோ சரியாக ஒரு 20 நிமிஷத்தில் இந்த ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸ் எல்லாம் ரெடி. ஸோ இந்த பம்ப்கின் வேகிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 50 நிமிஷம் போயிட்டு, ஸோ ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெருசாக போட்டால் டைம் நீங்கள் வச்சுக்கொள்ளலும். ஸோ நாங்கள் பேக் பண்ண இந்த பம்ப்கினை ஸ்பூனால் இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அஃப்கோர்ஸ் எங்களோட கார்லிக்கையும் அந்த தோலில் தான் உங்களுக்கு ஈஸியாக கலந்து வரும். இப்போ நாங்கள் எங்களோட பம்ப்கின் சூப் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பொட்டில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற எங்களை பேக் பண்ண பம்ப்கின் அண்ட் கார்லிக் இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வாட்டிட்டு இதில் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஸ்டாக்கானா அவங்களோட இந்த வெஜிடபிள் க்யூப் நாங்கள் வாங்குகிற வளமையான மேகி க்யூப் அதை எடுத்து
உங்களுக்கு சுடுதண்ணில் போட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதான். ஸோ இந்த பம்ப்கின் வெஜிடபிள் ஸ்டாக் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சது அப்புறம் இதில் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக குக்கிங் க்ரீம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கிறேன். அண்ட் உங்களோட குக்கிங் க்ரீம் நல்லா ஒரு கொதிச்சது அப்புறம் இதை அப்படியே இறக்கிட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதான். உங்களோட பிளெண்டரில் இருக்கிறது வந்து ஒரு கிளாஸ் ஜார் அப்படின்னா உங்களுக்கு சூடோடே போட்டு அடிக்கலாம். பட் பிளாஸ்டிக்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டே அடிங்க. சாப்பிடும் போதில் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் சூடாக்கிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான வின்டர் மந்த்ஸில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வார்ம் பம்ப்கின் சூப். அண்ட் இதை வந்து இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்குறது குக்கிங் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். அது பிறகு டெலிஷியஸான எந்த டைம்லையும் சாப்பிடக்கூடிய ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸ். உங்களுக்கு இந்த 2 ரெசிபிஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற, ட்ரை பண்ணணும் மாதிரி இருக்கிற அப்படின்னா இந்த வீடியோவை கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அது பிறகு மறக்காமல் நீங்கள் இது வரைக்கும் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். I'll catch you all next time. Bye everyone.